வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு நிவியும் நானும். இன்னைக்கு செக்மெண்ட் என்ன அப்படின்னா, மை ஃபேவரட் பேபி ப்ராடக்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்காக நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். பாப்பா பிறந்து 8 months ஆயிடுச்சு. கன்சிஸ்டண்டா அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட், எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோட டயப்பர் பேக். இதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த பேக்கை வாங்கி அசெம்பிள் பண்ணிட்டேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா இதோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் அந்த வீடியோவில் இருக்குது, தயவுசெய்து போய் பாருங்கள். அதோட லிங்க்கை நான் இங்கே போடுறேன். இது பாருங்கள், இது மதர்லிங்கிற பிராண்டு. தயவுசெய்து போய் அதை செக் பண்ணுங்கள். வாங்கின அமேசான் லிங்க்கு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான பேண்டா லைட்டு. இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், டைப் சி சார்ஜரோட. அமுக்குனீங்கன்னா லைட் வரும். 3 பிரைட்னஸ் லெவல்ஸ் இருக்கு. இது எனக்கு எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா, நைட் ஃபீடிங்ஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாப்பா நைட் எந்திரிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா டக்கு நம்ம பெரிய லைட் போட்டோம்னா எந்திரிச்சிருவாங்க, டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ அதனால இந்த லைட் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் அவங்களுக்குமே இது வந்து ப்ளீஸிங்காக இருக்கும், கண்ணு வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இந்த மோடில் வச்சோம்னா உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான லைட் கொடுக்கும். ஸோ வெரி ஒர்த் இட். இதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவை வந்து நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை சொசைட்டிலேயே கொஞ்சம் வாக்கிங்லாம் போகணும் அப்படிங்கும்போது, அவங்க கை குழந்தையா இருக்கும்போது நம்ம இப்படியே தூக்கிட்டும் போக முடியாது. கேரியரில் வச்சுக்கிட்டு நமக்கும் கை வலிக்கும், அவங்களுக்கும் உடம்பு வலிக்கும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இது ஆக்சுவலாக நான் வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மாமா கிட்ட கேட்டிருந்தேன். பட் அவர் எங்களுக்கு வந்து அது கிஃப்டாகவே பண்ணிட்டாரு. அதே மாதிரி மாமாவோட ஃப்ரெண்டும் வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணார். ஸோ ஆளுக்கு ஒரு பேபி கேரியர் வந்து கிடச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா அது வெறும் கிளாத் மாதிரி தான் இருக்கும். இது இந்தியாவில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை இது எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு. இது பேசிக்காக உங்கள் உடம்புல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி பாப்பாவை வந்து அழகாக பிடிச்சிக்கலாம். அவங்க நிறைய தடவை நாங்கள் வாக்கிங் போகும்போது தூங்கிடுவாங்க. இதில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்மளை அணைச்சி இருக்காங்க இல்லையா. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி என்கிட்ட 2 செட்டு இருக்குது. இது வந்து போபான்ற ஒரு பிராண்டு. இது வந்து உங்களுக்கு ஆக்ரோப்ரோஸ்ன்னு ஒரு பிராண்டு. இது ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக யூஎஸ்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. பட் அதுக்கான லிங்க் கிடச்சா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதே செக்மெண்ட்டில் இன்னொன்று நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. ஏன்னா பாப்பா ரொம்ப பெருசாகிட்டாங்க. இப்போ அந்த கிளாத்தில் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கை கால்லாம் ஆட்டணும், அந்த மாதிரி இப்போது 8 months ஆகுது இல்லை. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இடுப்பில் தான் உட்காடுறாங்க இப்போலாம். ஸோ இப்படி உட்காந்துட்டு போனால் அவங்களுக்கு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. இது மை ஸ்னக்ஸ்ன்ற ஒரு பிராண்டில் இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை அழகாக இப்படி போட்டுக்கலாம். பாப்பாவை வந்து இங்கே உட்கார வச்சுக்கலாம். இதுக்கான லிங்க்கையும் நான் போடுறேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களோட கை வெயிட் வந்து உங்கள் கையில் விழுகாது. ஸோ உங்களுக்கு பெருசாக ஸ்ட்ரெயின் ஆகாது. ஷோல்டரில் உங்களுக்கு அந்த வெயிட் பேலன்ஸ் ஆகிறனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வருவாங்க. இதோட ஏஜ் இது பார்த்தீங்கன்னா 8 months to 4 years வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது பாப்பா வந்து ஒரு 20 kg வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது. வீட்லேயே கூட சம்டைம்ஸ் நான் இதை போட்டுட்டு இருப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் பாப்பா தூக்கிட்டு இருக்கணும்னு நினச்சா அப்படின்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நான் இல்லை, எங்கள் அம்மா, இன்னும் இவர் யூஸ் பண்ணி பார்க்கல, பட் அம்மாவும் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்து பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ட்ரை ஷீட்டு. இது நீங்கள் எல்லாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ஷீட்டாக வரும். இதை நான் வந்து கட் பண்ணி சின்னதாக வச்சுருக்கேன், ஒரு 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து ரொம்ப அப்சார்பண்ட்டான சாஃப்டான கிளாத்து. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே அப்சார்ப் ஆகி நின்றுடும். இந்த சைடு உங்களுக்கு லீக் ஆகாது. அண்ட் இது பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஃபேப்ரிக் டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போதும் சரி, இல்லை ஏதாவது ஈரம் ஆயிடுச்சு, இப்போ டக்குன்னு என்னால் எதுவும் மாற்ற முடியலன்னா கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகுது. இட்ஸ் வெரி ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ஈஸியாக ரின்ஸ் பண்ணிடலாம். ரின்ஸ் பண்ணால் வெரி ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடும் வேறு இது. ஸோ அதனால் திஸ் இஸ் அ மஸ்ட். நியூ பார்ன்லேருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பெட் வெட் பண்ணுவாங்க இல்லையா, அது வரைக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டுங்கிறது கிடையாது. ஸோ பிகாஸ் சில பேபிஸ் வந்து 3-4 years வரைக்குமே தே வெட் த பெட். ஸோ அதுக்குமே இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு லங்கோட்டு. இது நான் ஆக்சுவலி இங்கே லிட்டில் பாஸ் அப்படின்ற ஒரு கடையில் நான் இது வாங்கினேன்.
இது ஆக்சுவலாக இப்போ வந்து இவங்க லார்ஜ் சைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதை வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால்லேருந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு டைப்பர் ஃப்ரீ டைம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம துணியை கட்டிட்டு அதுக்கு ஒரு சேஃப்டி பின்னை போட்டுட்டு இல்லை அதுக்கு ஒரு கயிறை வச்சு கட்டுறதுலாம் ரொம்ப ஹேசில் ஃப்ரீ. இவங்களே இதில் வந்து ஒரு அழகாக ஒரு கயிறு கொடுத்துட்டாங்க. பாப்பாவை வந்து இதில் நீட்டாக நம்ம கட்டிடலாம். நான் வந்து இன்னும் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் இதுலேயே ஒரு இன்சர்ட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து இதுனா ஒரு ஒன் டைம் பீ தான் இது வந்து தாங்கும். பட் இருந்தாலும் இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டைப்பர் ஃப்ரீ டைம் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். இது 100% காட்டன். ஸோ லிட்டில் பாஸ் இங்கே கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் டெஃபினெட்லி அதோட லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன். பாப்பா சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வைட்டமின் ட்ராப்ஸு இல்லை வந்து அயர்ன் ட்ராப்ஸ் அது இதுன்னு ஏதாவது ஒன்று கொடுக்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மெடிசன் ட்ராப்பர் இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி அந்த சிரப்போடே வந்துடும். பட் நம்ம என்னன்னா அவங்க வாயில வச்சுட்டு ஒரு தடவையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி திருப்பி நம்ம அதுக்குள்ளே போடும்போது உங்களுக்கு ஒன்று அந்த தண்ணி வந்து சிரப்பில் கலந்துரும், இல்லைனா வந்து கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எப்பயுமே எக்ஸ்டர்னலாக தனியாக ஒரு ட்ராப்பர் வச்சுருப்பேன். நம்ம ரின்ஸ் பண்ணி கையோட ரின்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ட்ராப்பரை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து ஒரு அழகாக ஒரு லிட்டோட இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹைஜீனிக். இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்போவே வாஷ் பண்ணால் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா லேட்டர் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கூட மூடி வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. பட் திஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். எஸ்பெஷலி நம்ம ட்ராவல் பண்ணும்போது டக்குன்னு வாஷ் பண்ண முடியல, டக்குன்னு நம்ம பேக்கில் வைக்கணும், திருப்பி பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணணும், ஏதாவது ட்ராப்பரில் ஃபீட் பண்ணணுங்கும் போது திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் சின்ஸ் இட் ஹேஸ் அ கேப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குட்டி ஃபீடர். இவங்க வந்து ஒரு 5.5 monthsலேயே வந்து பாப்பாவுக்கு வந்து சாலிட் சாப்பிடணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு குட்டி குட்டி ஃபுட்டை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி இதுக்கு வந்து நான் ஃப்ரூட்டுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு செட்டோட வந்துச்சு. இந்த மாதிரி நான் 2-3 வேற லவ்லாப்ன்ற ஒரு பிராண்டில் இருந்து வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து ஒரு செட்டோட வந்தது. இந்த சிலிக்கான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் இது உங்ககிட்ட காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாட்டில் வந்து ஒரு பீஸ் ஃப்ரூட் நீங்கள் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு இது டீதராகவும் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட் ஃப்ளேவர் மட்டும் போகுமே தவிர இந்த சக்கையோ எதுவுமே போய் சோக் ஆகுன்ற பயம் உங்களுக்கு இருக்காது. ஸோ இது ஈஸியாக கிரிப்பும் பண்ணிக்கிறாங்க, லீக் ஆகாது, ஏன்னா ஃபுல்லாக சீல் ஆகிடுது உங்களுக்கு. இட்ஸ் அ மெஸ் ஃப்ரீ ஹேசில் ஃப்ரீ திங். நீங்கள் வெளியில் கொண்டு போகிறீங்கன்னா கூட அழகாக நீங்கள் கேப்பை வச்சு மூடிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணுவாள். எஸ்பெஷலி இப்போ டீத் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ஃப்ரூட்டை போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு பாப்பாவுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப சூதிங்காக இருக்கும் இந்த ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் நல்ல ஒரு ப்ராடக்ட் இது நீங்கள் என்ன பிராண்டில் வேணாலும் வாங்க. பட் மெயினாக பாருங்கள், இந்த மூடுற இடத்துல சம்டைம்ஸ் வந்து சில பிராண்டில் ஒரு ஃப்ளாப் மாதிரி கொடுத்துட்டுவாங்க. அது குழந்தைங்க சம்டைம்ஸ் வந்து கை ஆட்டி இது பண்ணும்போது ஸ்க்ராட்ச் ஆகிடுது. பாப்பாவுக்கு 2-3 தடவை ஆயிடுச்சு. ஸோ நான் சில பிராண்ட்ஸ் அதனாலே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் பார்த்து வாங்குங்க. இந்த சைடு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது நான் செட்டுங்கிறதுனால அந்த செட்டோட லிங்கே நான் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது பேர் வந்து டீதர் ஹோல்டர் ஒரு டாய் ஹோல்டர்னு சொல்லி வாங்குவாங்க. இவங்க என்னன்னா நம்ம வெளியில் போகும்போதோ இல்லை வந்து இப்போ சும்மா சோஃபாவில் உட்காந்து டீதர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி டபக் அப்படின்னு கீழே போட்டுருவாங்க. அது வேண்டே பண்ணுறாங்களா இல்லை நம்ம வெறுப்பேற்றத்துக்காக பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஆனால் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸாக இருந்தாலும் நம்மளை பார்த்துக்கிட்டே போடுவாங்க. ஹை நான் போடுறேனே அப்படின்னு பாட்டே போடுவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டாய். இது டாயாகவும் இருக்குது. இதையும் அவங்க இது சிலிக்கானுங்கிறனால இதையும் அவங்க வந்து மஞ்ச் பண்ணலாம். இந்த இடம் வந்து ஒரு கிளிப் இருக்குது. இதை நீங்கள் அவங்களோட ட்ரெஸ்லையோ இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு ஃபர்மான ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் மாட்டி விட்டுட்டு அவங்களோட டீதரை இந்த சைட் ஃபார் எக்ஸாம்பிள் இதே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இதை அழகாக மாட்டிக்கலாம். இதை வந்து அவங்களோட ட்ரெஸ்ல இப்படி பின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது அவங்க கீழே போட்டாலும் அவங்க ட்ரெஸ்லேயே தான் மாட்டிகிட்டு இருக்கும். எஸ்பெஷலி இது ஸ்ட்ரோலரில் போகும்போதோ இல்லை காரில் போகும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க டீதர் கீழே விழாது. நீங்கள் திருப்பி எடுத்து கழுவணும்னு அவசியம் இல்லை. இது வந்து செட் ஆஃப் 2 நான் firstcry.comலேருந்து வாங்கினேன். இதுக்கான லிங்க்கும் நான் போடுறேங்க. திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் சாலிட் ஃபுட்ஸ் ஆரம்பிக்கிறோம். குழந்தைங்க ஸ்பில் பண்ணுவாங்க, தட்டி விடுவாங்க, பிடிச்சி இழுப்பாங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பிப்பு வந்து ஒரு மஸ்ட்டு.
பாப்பா குட்டியாக இருக்கும்போது நான் வந்து நிறைய கிளாத் பிப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வெறும் பால் தான், ஸோ அது உறிஞ்சிடும், உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க சாலிட் ஃபுட் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த கிளாத் பிப்ஸ் எல்லாம் என்ன ஆகிடுது, கரையாயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி வாஷபிள் அண்ட் வாட்டர் ப்ரூஃப், ஈஸியாக காஞ்சிரும். அண்ட் இதில் வந்து ஒரு ஃபுட் கேச்சரும் இருக்குது. ஸோ ஏதாவது வழிஞ்சா கூட உங்களுக்கு இங்கே போய் நின்றுமே தவிர உங்களுக்கு வெளியிலையோ இல்லை கீழேயோ சிந்தாது. இது வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது பட்டா கூட இதில் அப்சார்ப் ஆகிற மெட்டீரியல் கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு க்ளீன் அண்ட் இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் பேபிஸ். இப்போ என்னென்னா ஹேண்ட் கோஆர்டினேஷன் வந்த பாப்பாஸ், இப்போது என்னோட பாப்பாலாம் அழகாக இந்த வெல்க்ரோ பிச்சு எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறதுனா இதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. சூப்பர் பாட்டம்ஸில் வந்து அழகாக ஒன்று பண்ணியிருக்காங்க டிசைனு. இது எப்படின்னா கொஞ்சம் கட்டுற மாதிரி தான் வருது, வெல்க்ரோ கிடையாது. ஸோ அவங்களால ஈஸியாக எடுக்க முடியாது. ப்ளஸ் இதை வந்து அவங்க ஸ்லீவில் அவங்க கையில் நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா அவங்க எப்படி எடுத்தாலும் அவங்களுக்கு வராது. அண்ட் இது வந்து உங்களுக்கு ரிவர்சபிள் டிசைன், நீங்கள் இந்த சைடும் ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஸ்லீவ் ஆப்ஷன் இருக்கிறதுனால இப்போது வந்து அவங்களால ஈஸியாக எடுக்க முடியறதில்ல. ஸோ இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட். ஆனால் என்னன்னாங்க, இது ரெண்டுமே நான் வாங்கலை. இது எனக்கு வந்து ரொம்ப தாட்ஃபுல்லாக வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதனால இதுக்கான பட் நான் இதுக்கான லிங்க் கிடச்சா போடுறேன். திஸ் இஸ் நாட் ஃப்ரம் இந்தியா. சூப்பர் பாட்டம்ஸ் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கான லிங்க் நான் போடுறேன். இந்த மாதிரி யாராவது எங்கள் இந்தியாவில் கிடச்சுன்னா நீங்கள் தயவு செய்து கமெண்ட்ல லிங்க் போடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் அப் இஸ் திஸ் ஃபுட் டிஸ்பென்சர். இப்போது இதில் நீங்கள் வந்து ஃபார்மலாக எடுத்துகிட்டு போகிறீங்க, வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த டிஸ்பென்சர் வந்து இட்ஸ் செட் ஆஃப் 2. இதுவுமே எனக்கு கிஃப்டாக தான் வந்தது. திறந்தீங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் ஃபார்முலா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, இப்போது ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு 120 ml சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கூப் மட்டும் நீங்கள் இதில் அளவு பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதை மூடிட்டு இதை நீங்கள் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் சைடு திருப்பிட்டு ஓப்பன் பண்ணி எம்டி பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்பென்ஸ் ஆகும். அண்ட் ஃப்ளாஸ்கில் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போய் அதை ஈஸியாக கலந்துக்க முடியுது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆஃப் லைட் யூஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா வெளியில் போய் பப்ளிக்கில் என்னால் ஃபீட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸில் திஸ் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அட் அ டைம் நீங்கள் வந்து 3 ஃபீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டப்பாவில். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இது எனக்கு இந்தியாவில் கிடைக்குதா, இங்கே நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கல. இது எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி நைஸ். நெக்ஸ்ட் அப் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீடிங் பாட்டில்ஸ் இருக்கும். அதை வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுக்கு வந்து வெறும் நீங்கள் கையில் விட்டு தேய்க்க முடியாது, ஏன்னா கை உள்ளே நுழையாது நமக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கான வந்து ப்ரஷஸ், அந்த பாட்டில் கிளீனிங் ப்ரஷஸ் வந்து வாங்குவோம். நான் வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, தண்ணி அது வந்து உறிஞ்சிடும் இல்லையா. ஸோ ஃபுல்லாக நம்மளால் என்ன தான் நீங்கள் சோப் போட்டு கழுவுனாலும் சில பார்ட்டிகல்ஸ், சில விஷயம் வந்து உள்ளே தங்கிடுது அந்த ஸ்பாஞ்சில். நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ண முடியறதில்ல. அண்ட் தட் இஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் தங்குறனால நிறைய பாக்டீரியா அதில் ஃபார்ம் ஆகுங்க. ஸோ அதனால் எனக்கு அது வந்து சேஃபாகவே படல. ஸோ நான் வந்து இந்த ஸ்டார் அண்ட் டேசி பிராண்ட்லேருந்து இந்த ஒரு கிட் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் செட் இருக்குது. இதில் பாட்டில் கழுவுறதுக்கு, அப்புறம் ஒரு நிப்பிள் கழுவுறதுக்கு. இப்போ நீங்கள் சிப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ராவை வந்து கழுவுறதுக்கு. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக இதோட ஹேண்டில். அண்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா சோப்பை வந்து நீங்கள் இந்த பம்பில் வந்து ஊற்றிக்கலாம். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப தாட்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது நிமித்துனீங்கன்னா வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இதில் கவுத்து அழகாக வந்து அந்த பாட்டில்ஸை வந்து ட்ரை கூட பண்ணிக்கலாம். அழகான செட் இது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சிலிகான். இது நீங்கள் வந்து அழகாக இதையே சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அப்சார்ப் பண்ணாத ஒரு மெட்டீரியல் அண்ட் ஈஸியாக க்ளீன் ஆகிற ஒரு சிலிகான் இஸ் நேச்சுரலி வந்து ஆன்டி பாக்டீரியல் தான். ஸோ அழகாக நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் வெரி வெரி சைல்ட் சேஃப் ஆல்சோ. ஸோ இதுக்கான லிங்க் நான் வந்து இதுவும் firstcry.comல தான் வாங்கினேன். ஸ்டார் அண்ட் டேசி பிராண்ட் தான், பட் இது நான் வந்து ஃபர்ஸ்ட் க்ரையில் தான் வாங்கினேன். இட்ஸ் வெரி போர்ட்டபிள். நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். வீட்லேயும் வந்து ஈஸியாக இதே வந்து ஈஸியாக வாஷ் பண்ணி வைக்க முடியுது. ஏன்னா அந்த ஒரு ஸ்பாஞ்சுனா மறுபடியும் நான் கழுவி வைக்கணும். இதை ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிட்டாலே அழகாக க்ளீன் ஆகிடுது. ஸோ திஸ் வாட் அனதர் ஃபேவரட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த ப்ராடக்ட். ரீசெண்டாக எங்களோட வந்து ஒரு ரீல், இவர் வந்து பாப்பாவை தூக்கிட்டு இருப்பாரு, இந்த ஃபேன் வந்து தோளில் இருக்கும்.
அந்த ரீல் வந்து ரொம்ப ரொம்ப வைரல் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.8 மில்லியன் வியூஸ் எங்களுக்கு அந்த ரீலுக்கு கிடச்சிது. அந்த ரீலுக்கு பார்த்துட்டு எனக்கு வந்து டிஎம் எல்லாமே அந்த ஃபேனை எங்கே வாங்குனீங்கன்னு தான் கேட்டிருந்தாங்க. காயா டாப் அப்படின்னு ஒரு பிராண்டு. பட் அமேசானில் தான் வாங்கினேன். ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் ஒரு 800 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது வந்து இந்த கொரில்லா கிரிப் ஓட வரனால வந்து இது ரொம்ப வர்சடைலாக எங்கே வேணால் நம்ம வந்து மாட்டிக்க முடியும். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஃபேன் எப்படிங்க அவங்க ஷோல்டரில் நிற்குது அப்படின்னாங்க. ஒன்றுமே இல்லை, அவர் வந்து ஒரு பேக், அந்த டைப்பர் பேக் போட்டிருந்தாரு. அதோட ஸ்ட்ராப்பில் வந்து நாங்கள் இதை மாட்டி பாப்பாவுக்கு ஃபேன் வச்சுருந்தோம். அதுதான் அந்த வீடியோவில் நடந்தது. பட் இந்த ஃபேன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இட்ஸ் வெரி போர்ட்டபிள், இட்ஸ் வெரி வெர்சடைல். எங்கே வேணால் நீங்கள் இதை மாட்டிக்கலாம். 3 ஸ்பீட் இருக்குது அண்ட் இட் இஸ் டைப் சி. இப்போ எல்லாமே டைப் சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஃபோன் சார்ஜர் காரில் இருந்தாலே போதும், கார்லேயே கூட இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு நான் ஒரு நாள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வரைக்குமே இது வருது. இஃப் ஐ யூஸ் ஒரு 2 hours டெய்லி நான் யூஸ் பண்ணால் கூட எனக்கு 1 வீக்கு மேலேயே தாங்குது. இது வந்து ரன் அவுட் ஆகி ஆஃப் ஆன ஒரு சுச்சுவேஷனே எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. நானாக தான் வந்து சரி ரொம்ப நாளாக சார்ஜ் போடலேன்னு நானே பாவப்பட்டு சார்ஜ் போடுவேன். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட்டு. இது வந்து எப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டாண்டை தனியாக கூட எடுத்துகிட்டு யூ கேன் ஃபிக்ஸ் இட் எனிவேர். பட் ஐ டோன்ட் சி த யூசேஜ் ஃபார் தட். ப்ராபப்ளி கிளீனிங்காக அவங்க கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அண்ட் ஸ்பீட்ஸுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீடில் அந்த ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஸ்பீட்குள்ளே நிறைய ரொம்ப வேரியேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் ஸ்பீட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். செகண்ட் ஸ்பீட்லேருந்து தேர்ட் ஸ்பீட் வந்து பயங்கர ஹார்ஷாக இருக்கும். இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு வித்தியாசமே இருக்காது. மோஸ்ட் ஃபேன்ஸில் இதுதான் எங்களுக்கு நடக்கும். பட் இதில் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஸ்பீட்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன ஸ்பீடில் இந்த ஃபேன் ஓடுதுன்னு. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி குட் ப்ராடக்ட். ஸோ இது கிடைக்குது அப்படின்னா ப்ளீஸ் கோ கிராப் இட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னால் வந்து கம்ப்ளீட்டாக அதோட யூசேஜை காட்ட முடியாது. பட் ஐ வில் ஷோ யூ த ஃபோல்டட் வெர்ஷன் ஆஃப் இட். இது வந்து ஒரு பிளே மேட். அவங்க வந்து இது வந்து கிட்டத்தட்ட இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6x4 feet இதோட மெஷர்மெண்ட். ஸோ எங்களோட ஃபுல் ஹால், முக்கால்வாசி ஹால் இது கவர் பண்ணிடும். ஸோ இதை விரிச்சிட்டு தான் மேடம் உட்கார வைப்போம். இது வந்து அவங்களுக்கு நல்ல கிரிப்பாக இருக்குது. ஸோ குழந்தைங்க தவழ்றாங்கன்னா கூட அவங்களுக்கு நல்ல கிரிப்பாக இருக்குது இது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ வாட்டர் ப்ரூஃப். ஏதாவது கொட்டினா கூட நீங்கள் ஈஸியாக தொடச்சிக்கலாம், ஒன்றும் இதாகாது. அண்ட் ஈஸியாக கிளியிற மெட்டீரியல் கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று ஷார்ப்பாக வைக்கிறீங்க, இதுக்கு மேலே ஒரு ஸ்டூலை வச்சு இழுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளிய தான் செய்யும். பட் மற்றபடி நீங்கள் குழந்தைங்க விளையாடுறதுனாலையோ இது எதுவுமே டேமேஜ் ஆகுறது இல்லை. இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க விளையாடுறாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் இது அழகாக ஃபோல்டும் ஆகிடுது நமக்கு. ஸோ இது ரொம்ப போர்ட்டபிளாகவும் இருக்குது. ஈஸியாக நம்ம எடுத்து ஓரத்தில் வச்சிடலாம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம். ஸோ இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இதுவும் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதுவும் வெரி வெரி நம்ம நினைப்போம் 6x4 feetனா எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நம்ம யோசிப்போம். பட் இட்ஸ் ஆக்சுவலி 700 தான் இருந்துச்சு இந்த மேட். இட்ஸ் வெரி வெரி ரீசனபிள். ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல்லுங்க. நெக்ஸ்ட் இஸ் ஸ்டெர்லைசர். இது வந்து ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ப்ரோமாம்ன்ற ஒரு பிராண்டில் அகைன் அமேசானில் தான் வாங்கினது. எவ்வளோ போர்ட்டபிளாக இருக்குது பாருங்கள். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் வந்து அழகாக ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. ஈஸியாக நம்ம வந்து இதை பேக் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ ஆக்சுவலாக பாப்பாவோட ஒரு க்ளீனிங் பாட்டில் இதில் வந்து ஸ்டெர்லைஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. இப்போது இந்த டிஸ்பிளே தெரியுமா பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு 24 hours ஃபுட்டு, ஸ்டெர்லைஸ், தா அண்ட் ஃபாஸ்ட்டுன்னு மோட்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட்லி இந்த ஃபாஸ்ட் வந்து இதில் வந்து ஃபுட்டும் ஹீட் பண்ணிக்கலாம். அது வெறும் ஸ்டெர்லைசர் கிடையாது. ஸோ ஃபாஸ்ட்டுன்ற மோடில் தான் வந்து நான் பால் வந்து சம்டைம்ஸ் கலந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு அந்த டைமில் குடிக்க மூடில்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம். வேணா சூடு பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னா அதில் வந்து நம்ம திருப்பி அடுப்புலலாம் போட்டால் சம்டைம்ஸ் ஃபார்முலாவோ இல்லை பிரெஸ்ட் மில்க்கோ திரிஞ்சிரும். ஸோ இதில் பாட்டிலே வச்சு நான் வந்து ஃபாஸ்ட்டுன்ற மோடில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிப்பேன். இதுவே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 3.5 minutes இதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணணும். வெளியிலே இருந்துச்சுன்னா ஒரு 1.5 to 2.5 minutes வந்து அழகாக ஹீட் ஆகிடுது. அண்ட் ஸ்டெர்லைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 10 minutes at 100 degrees உங்களுக்கு வந்து இது ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவங்களே ஒரு மெஷரர் கொடுத்துருக்காங்க ஒரு 40 mlக்கு. அதில் மட்டும் நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றிட்டு இது வந்து ரொம்ப தாட்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். ஏன்னா வந்து அழகாக இது பிடிச்சி தூக்கிறதுக்கு ஒரு ஹீட் ஃப்ரீ ஒரு
இது என்ன சொல்கிறது, ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சூடாக இருந்தாலும் நம்ம இதை ஈஸியாக எடுத்து எதையாவது கவுத்துக்கலாம், இதுலேயே கூட நான் கவுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். இது வந்து நான் ஊருக்கு போனாலும் இது ஈஸியாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு என்னடா பாத்திரம் இல்லை, சுடு தண்ணி கிடைக்கல, இதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. இதை நான் கார்லேயே கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எங்ககிட்ட வந்து ஒரு கனெக்டர் இருக்குது, கன்வெர்ட்ஸ் திஸ் பவர் இன்டு கார். ஸோ அந்த அடாப்டரை வச்சு நான் இதை காரில் கூட நான் ஹீட் பண்ணிப்பேன். ஸோ ப்ரோமாம் இதோட லிங்க்கும் நான் போடுறேன், போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதுவுமே வந்து ஒரு ரீசெண்டான அடிஷன் தான் எங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸில். இது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக தான் பாப்பா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் 1 வீக்லேயே இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்பெஷலான சிப்பர். பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக ஏதோ ஸ்ட்ரா வச்சு மூடி போட்டிருக்கிற மாரி தெரியுது, பட் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் சிப்பர். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக சிலிகான். இதை நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம், அழகாக நம்ம கையில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வழியாக வாட்டர் லீக் ஆகாது. ஸோ கீழே போட்டாலும் இது ஒன்றும் ஆகாது. அடியில் இந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இது வந்து டிட்டாச்சபிள். இது கம்ப்ளீட்டாக நீங்கள் கையை வச்சு எடுத்துடலாம். இந்த ஸ்ட்ரா வந்து பாப்பாவால் இழுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து ரிமூவபிள் ஸ்ட்ரா வச்சு கொடுத்தோம்னா அதை எடுத்து தான் சப்பிட்டு இருக்காங்க, அதை எடுத்து தூக்கி போட்டுறாங்க, அது யூஸ்லெஸ் ஆயிடுதே தவிர. இது வந்து ஒரு நல்ல டிசைன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டி ஒரு சின்ன ஸ்டாப்பர் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து தண்ணி வரும், பட் அவங்க இழுக்கிற ஃபோர்ஸுக்கு வராது. ஸோ பொறை ஏறுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த இதில். மினிமம் அப்படின்ற ஒரு பிராண்டில் இது கிடைக்கிது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் இது அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்கை நான் போடுறேன். அகெயின் திஸ் வாஸ் அ வெரி தாட்ஃபுல் கிஃப்ட். நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் பெருசாக நிறைய விஷயங்கள் நான் வாங்கினேன். பட் எனக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தாட்ஃபுல்லாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இது ஒன்று. ஸோ இது வந்து 1 வீக்லேயே ஏன் இவ்வளோ எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சுன்னா, இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் கற்றுக்கிட்டாங்க இதில் எப்படி குடிக்கிறது அப்படின்னு. ஈஸியாக அவங்க பாப்பா கற்றுக்கிட்டாங்க. அண்ட் அதுலேருந்து நீங்கள் பக்கத்தில் வச்சாலே எடுத்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தண்ணி குடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அவளுக்கு. ஸோ உங்கள் வீட்லேயும் பாப்பா கிட்ட இது கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டீதர். டீதிங்னா இன்னும் ஆகலை, பட் இது கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து டைப்பர் பேக் காமிச்ச வீடியோவில் இது ரொம்ப அவங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் எனக்கு எப்பயுமே ஒரு குழந்தையோட ப்ராடக்ட்டுக்கு அழகாக ஒரு டப்பா கொடுத்தாங்கன்னா அப்படின்னா இதை கண்டுபிடிச்சவனுக்கு நான் ஒரு சலாம் போட்டுருவேன். ஏன்னா வந்து நிஜமாக நம்ம இதை ஸ்டோர் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இதை சுத்தப்படுத்துறதே வந்து நமக்கு ஒரு பெரிய பாடாக இருக்கும். அவங்களே நீட்டாக ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டப்பா கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து இட் மேக்ஸ் அவர் லைஃப் வெரி ஈஸி நிஜமாவே. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து டப்பா மட்டும் கிடையாது, இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டாண்டோடே வருது. இட் டசன்ட் மூவ் அரவுண்ட், ஈஸியாக அது நின்றுக்கும். அண்ட் நீங்கள் இதை ஈஸியாக ஸ்டெர்லைஸும் பண்ணிக்கலாம். இதை நான் ஸ்டெர்லைஸில் வச்சு நீட்டாக ஸ்டெர்லைஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. இது ஆக்சுவலாக இது ப்ரஷ் அண்ட் டங் கிளீனர் ஆக்சுவலாக. பட் இது வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக பார்த்தீங்கன்னா அது வளையும், நல்லா வளையும் இது. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பாப்பாவுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் சூயாக இருக்கிறதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணி கடிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுனா அவளுக்கு இன்னும் 8 மாதம் தான் ஆகுது, இதை விட சின்ன வயசுனா ஆமாம் 3 மாதத்துலேருந்து அவள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா. ஸோ இது அவங்க கடிக்கும் போதே இது வந்து ஈஸியாக அவங்க டங்கு க்ளீன் ஆகிடுது, அவங்க கம்ஸ் க்ளீன் ஆகிடுது. ஸோ வாயில் ஓடர் இருக்கிறது இல்லை, அந்த டங்கில் வந்து அந்த மில்க் கரை இருக்கிறது இல்லை. ஸோ இது 2த்தையும் கொடுத்துட்டா மாற்றி கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வாயும் க்ளீன் ஆகிடும், நமக்கு வந்து அது ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே எடுத்தோமா, ஒரு தடவை ரின்ஸ் பண்ணோமா, ஸ்டெர்லைசரில் போட்டோமான்னு இருக்கும். ஸோ இது ட்ராவல் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் கம்பார்ட்மெண்ட் அழகாக இருக்கிறனால நம்ம இதை ஈஸியாக எடுத்துகிட்டும் போகலாம். இது ஒன்று பத்தாமல் நான் வீட்டுக்கு ஒன்று வேணும், ட்ராவலுக்கு ஒன்று வேணும்னு நான் வந்து இதை திருப்பி வந்து ரீஆர்டர் பண்ணேன். இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதோட லிங்க்கையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் வந்து நாங்கள் கையில் ராக் பண்ணி அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளை தூங்க வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ரொம்ப பிறந்த குழந்தைய எனக்கு தூளியில் போடுறதுக்கும் பயமாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாமே ஃபுல்லாக ஃபால் சீலிங்கிறனால எங்களுக்கு வந்து அந்த கொக்கி ப்ரொவிஷன் இல்லை, தூளி போடுறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கே வந்து நைட் அவளை ஆட்டி நைட்டுன்னு இல்லை, ஹோல் டே அவள் தூங்குற டைம்லாம் ஆப்புக்கு எல்லாமே நம்ம வந்து ஆட்டி நானும் என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப எங்களுக்கு ஷோல்டர் பெயின், நெக் பெயின், நாங்கள் ஃபிசியோதெரப்பி போகிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க தூங்குறதுக்கே கொஞ்ச நேரம் பண்ணுவாங்க. ஸோ என்னாச்சு, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ராக்கரில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஏன்னா வந்து ஒரு எலக்ட்ரானிக் ராக்கர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா
அதில் பாப்பாவை படுக்க வச்சுட்டா அதுவே தாளாட்டி தூங்க வச்சிரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த லங்கோட் வாங்கின கடை, அதாவது லிட்டில் பாஸ் அப்படின்னு ஒரு கடை, அங்கே தான் நாங்கள் வந்து அது வாங்கினோம். பேபின்ற பிராண்ட், அதாவது BAYBEE அப்படின்ற ஒரு பிராண்டில் அந்த ராக்கரு. அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா அது வந்து அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் நேரில் போய் பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறனால தான் நான் கடையில் வாங்கினேன். நீங்கள் வந்து இஃப் யூ ட்ரஸ்ட் மை ரிவ்யூ டெஃபினெட்லி நீங்கள் வந்து அமேசானில் போய் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்டை எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து ஒரு சி ஷேப் ரிங்கில் வந்து ஒரு மோட்டர் கனெக்டராக இருக்கும். அந்த மோட்டர் மேலே வந்து ஒரு சின்ன பாட் மாதிரி இருக்கும் வித் அ மஸ்கிட்டோ நெட். அது வந்து மூடிங்கன்னா எங்களோட டீம்மேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து சூப்பர்மேனோட பாட் மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் அது ஆக்சுவலாக மஸ்கிட்டோ நெட்டு. ஆனால் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அது அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் 5 ஸ்பீட் மோட்ஸ் இருக்கும். ஸோ அது மெதுவாக பாப்பாவை வந்து ராக் பண்ணி தூங்க வச்சிரும். அதில் வந்து நீங்கள் வேணால் ராக்கர் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் இருந்தது அதில். அது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,600 rupees ஆச்சு. பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தட் வி மேட். அது வந்து நாங்கள் இப்போதைக்கு டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக அது 1 year வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் பாப்பா கொஞ்சம் லாங்காக வளர்ந்துட்டாங்கங்கிறனால அதில் அவங்களுக்கு பெருசாக படுக்க பிடிக்கல. இப்போது ஈஸியாக திமிரிடுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து 5 ஸ்பீட்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் எப்போயுமே 5th ஸ்பீடில் தான் வச்சு அவளை தூங்க வைப்போம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி 5th ஸ்பீட்னா அப்படியே பயங்கரமாலாம் ஆடாது, மெதுவாக தான் ஆடும். 1 ஸ்பீட்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அவங்க தூங்கினதுக்கப்புறம் சும்மா ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் விஷயம். அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போடுறீங்க, இல்லை ஒயிட் நாய்ஸே போடுறீங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுலாம். அது நிம்மதியாக தூங்குவாங்க. அண்ட் அந்த மஸ்கிட்டோ நெட் வந்து ரொம்ப அழகாக போய் ஃபிட் ஆகிடுங்க. நம்ம ஊரில் கொசுத்தோலை நிறைய இருக்கிறதுனால இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அழகாக மூடிட்டிங்கன்னா காற்றும் போகும், அட் த சேம் டைம் அவங்க ரொம்ப சேஃபாக தூங்குவாங்க. ஸோ எங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவளோட 6th month வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க பிறந்து 1 monthலேயே வாங்கிட்டோம். ஸோ 5 monthsக்கு எங்களுக்கு யூஸ் ஆச்சு. பட் ஐ ஹோப் இது வந்து மற்றவங்களுக்கு வந்து லாங்கர் டியூரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. ப்ராபப்ளி ஏன்னா நடுவில் நாங்கள் வந்து ஒரு தூளிக்கு ஆக்சுவலாக மாற்றிட்டோம். கொக்கி போடலையே, எப்படி தூளி கட்டினீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னோட அடுத்த ஃபேவரட் ப்ராடக்ட் அதுதான். அது என்னென்னா லிட்டில் சைம் அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து நீங்கள் அந்த விண்டோவில் மவுண்ட் பண்ணுற தூளி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் நான் வந்து லிட்டில் சைம் அப்படின்ற பிராண்டில் தான் அது வாங்கினேன். ரொம்ப போர்ட்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த டைமில் வந்து அம்மா வீட்டுக்கும் எங்கேயும் நாங்கள் ஜகிள் பண்ணிகிட்டே இருந்தனால எங்களால் ராக்கரையும் தூக்கிட்டு போயிட்டு வர முடியல. இதுனா வந்து வெறும் ஒரு பெரிய கம்பி தான், ஒரு எல் ஷேப் கம்பி இருக்கும். நீங்கள் அதில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கும் அந்த பாப்பாவுக்கு அந்த தூளி துணியும் அவங்களே கொடுத்துட்றாங்க, மஸ்கிட்டோ நெட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் போடுறேன். அது அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். அமேசான்லனா வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியல. இது ஆக்சுவலாக வந்து பேபி ப்ராடக்ட் வீடியோவா இல்லை அமேசானுக்கு ஒரு ப்ரொமோஷன் எனக்கு தெரியல. பட் யா, ஸோ லிட்டில் சைமோட வெப்சைட்டுக்கும் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து நான் நிறையா விஷயம் ஆர்டர் பண்ணனால இது சேர்த்து நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அவங்க ரொம்ப அண்ட் இதில் வந்து எப்படின்னா அவங்க கொடுக்குற துணியே சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் பாப்பா பெருசாக வளர வளர நமக்கு வந்து பெரிய துணி தேவைப்படும். பட் இட் இஸ் versatile. நீங்கள் எந்த துணி வேணால் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். கொஞ்ச நாள் எங்கள் அப்பாவோட இது வேஷ்டி யூஸ் பண்ணி அவர் தையல் போட்டுருவார். எப்பயுமே அப்பா வந்து ஃப்ரீயாக விட மாட்டார், தையல் போட்டு தான் வச்சுருப்பாரு. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது தாண்டியும் வளர்ந்துட்டாங்கும் போது நான் திருப்பி அமேசானுக்கு போய் லார்ஜ் சைஸ் துணி வாங்கினேன். ஸோ அந்தமாரி நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை நீங்கள் எங்கே வேணால் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாட்டி வீட்டுக்கெலாம் போகணும், கும்பகோணத்துக்குலாம் போகணும். அப்போல்லாம் அதை எடுத்துகிட்டு போயிட்டோம், நிம்மதியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஜன்னல் கிரில் இருந்தால் போதும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபேவரட் ப்ராடக்ட். ஐ திங்க் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட். பட் எங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எஸ்பெஷலி எங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் இருக்கிறனால. ஸோ யா, ஷி என்ஜாய்ஸ். அந்த தூளி வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது பிடிச்சனாலே என்னமோ ப்ராபப்ளி அவளுக்கு ராக்கர் பிடிக்காம போயிடுச்சு. பட் ராக்கர் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ மஸ்ட். நிறைய பேர் வந்து ஐயோ 6,000 rupees அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நிஜமாக இட் வாஸ் எ லைஃப் சேவர் ஃபார் அஸ். ஃபைனலி இது ஆக்சுவலாக ஒரு ஃபேவரட் ப்ராடக்ட் கிடையாது, இது ஆக்சுவலாக ஒரு ஆப்பு. என்னன்னா ஒயிட் நாய்ஸ் ஆப்பு. இதுக்கு ஆக்சுவலாக வந்து தனியாக ஒரு டிவைஸே கிடைக்குது. பட் எனக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெருசாக
இது இல்லைன்னா அது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆப்பாவே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும்போது அதுக்கு நம்ம ஒரு 4000 3000 போட்டு ஒரு டிவைஸ் வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சு நான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து ஒயிட் நாய்ஸ் ஆப் தான் சொல்லுவாங்க, பட் அதுலயே வந்து வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்கும். காமிங் சவுண்ட்ஸ் லைக் ஒயிட் நாய்ஸ், ப்ரௌன் நாய்ஸ், பிங்க் நாய்ஸ், கிரீன் நாய்ஸ், அப்புறம் ட்ரெயின்ல போற மாதிரி சவுண்டு, கார்ல போற மாதிரி சவுண்டு, அப்புறம் மழை பெய்யுற சவுண்டு, அப்புறம் இந்த ஃபயர் எரியிற சவுண்டு, ஹார்ட் பீட் சவுண்டு, வெறும்னா நம்ம பாப்பாக்கு சொல்லுவோம் இல்லையா அந்த சவுண்டு, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் இன்ஃபினைட் பிளேபேக். அதாவது நீங்க டைமரும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து கம்ப்ளீட்டா அது நீங்க ஸ்டாப் பண்ற வரைக்குமே கூட அது பிளே ஆயிட்டே இருக்கும் பேக்ரவுண்ட்ல. ஸோ இந்த ஆப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பாப்பாவுக்கு வந்து ஒயிட் நாய்ஸ் பெருசாக பிடிக்கல, அவளுக்கு ப்ரௌன் நாய்ஸ் தான் செட் ஆச்சு. ஏன்னா அது கொஞ்சம் பேஸாக இருக்கும், கொஞ்சம் லோவராக இருக்கும், அது இன்னும் காமிங்காக இருக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபஸியாக இருக்காங்க, ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருக்காங்கன்னா அவங்கள காம் டவுன் பண்ணுறதுக்கு நாங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும்னா இந்த சவுண்டை மட்டும் ப்ளே பண்ணுவோம். கொஞ்சம் காம் டவுன் ஆவாங்க. அப்புறம் தான் நம்ம சொல்கிற ஒரு இதுவே கேட்பாங்க, நம்ம சொல்கிற சமாதானத்தையே அப்போ தான் அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு எய்டிங், ஒரு ஹெல்பிங் ஆப் தான். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு நாய்ஸியான என்வாயன்மெண்ட்டில் அவங்கள படுக்க வைக்கிறோம், நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை சம்டைம்ஸ் அவங்க வந்து ஹால்லே வந்து படுத்துட்டு இருப்பாங்க, பட் மற்ற நாய்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரௌன் நாய்ஸை பக்கத்தில் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா மற்ற சவுண்ட்ஸை வந்து அவங்களுக்கு அதை வந்து டிஃப்யூஸ் பண்ணிடும். அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே அந்த ப்ரௌன் நாய்ஸில் இருக்கும். ஸோ மிக்சி ஓடினாலும் சரி, குக்கர் ஓடினாலும் சரி, ஏதாவது ஒரு டாக் கத்தினாலும் சரி, அவங்க பெருசாக ஆக்சுவலாக கண்டுக்கல. இது எனக்கு வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது இந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஆப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய ஒயிட் நாய்ஸ் ஆப் இருக்குது, பட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஆப் இது. நான் வந்து அந்த கூகுள் பிளேயோட லிங்கை நான் போடுறேன், அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஆக்சுவலி எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நான் எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் எனக்கு பிடிக்கும், பட் அதுலேயே வந்து ரொம்ப செலக்டடாக காமிக்கணும். ஏன்னா வீடியோவுக்கு வந்து நம்ம ஒரு 1.5 மணி நேரம்லாம் எடுக்க முடியாது, யாரும் உட்காந்து பார்க்க முடியாது. அதனால சுருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸோட நிறுத்திக்கிட்டேன். டெஃபினெட்லி உங்களுக்கு இதில் பார்ட் 2 வேணும், இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு பேபி ப்ராடக்ட்ஸை பற்றி தெரியணும்னா தயவுசெய்து கமெண்ட்ல போடுங்க, நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ எடுத்து போடுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் டு நிவியும் நானும். If you haven't subscribed, please subscribe to my channel and keep giving us love and support. See you in the next video. Bye.